வெல்கம் டு ஜெய்ப்பூர் சமையல். இன்றைக்கி வேர்க்கடலை இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது தனியா 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா 2.5 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் இதுலேயே ஒரு 8 மிளகாயும் கொஞ்சோண்டு புளியும் போட்டுக்கோங்க. புளி நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 7 பூண்டு பல்ல தோலோடவே லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. போதும். பூண்டு பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டிருந்தா போதும். அதுக்கப்புறம் 200 கிராம் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அப்புறம் தோலை எடுத்துட்டு இப்படி வச்சிருக்கிறேன். வறுத்ததெல்லாம் இப்படி ஒன்றா இதில் கொட்டி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூளை இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதே ஸ்பூன் அளவை தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதற்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையை நம்ம விட்டு விட்டு அரைக்கணும். இப்போது இதை மட்டும் ஒரு ஜாரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போது நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த வேர்க்கடலையை எடுத்து இதிலேயே போடலாம். இதை விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்க, இது போல் அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலையை கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இது மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இது போல செஞ்சு பாருங்க, உங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். சொன்ன அளவுல இருந்து எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய அரைச்சி வச்சோம்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண பண்ண அந்த ஸ்மெல்லாம் போயிடும். அப்போ அவ்வளோக்கு டேஸ்டாக இருக்காது. அதனால இது போல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.